ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில உறவு முறைகள் நம்மகிட்ட நல்லா பேசின உறவு முறைகள் திடீர்னு நம்மக்கிட்ட பேசுறதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு விருப்பம் இல்லாமல் ஏளனமாக பார்த்துட்டு நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த உறவுகள்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வாழ்க்கையில் நல்ல நன்மை செய்தவங்க, நம்ம செய்த நன்றியை மறந்தவங்களை எண்ணி நம்ம நிம்மதியை ஒரு நாளும் இழக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம உதவிய மனிதர்கள் நம்ம உதவி செய்ததை மறந்து போகலாம். ஆனால் கடவுள் நம்ம உதவுனதை என்றைக்குமே மறக்க மாட்டார். அதுபோல தான் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே இருப்பாங்க. அந்த கணவனும் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற காசு சொத்து எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு போகும். அதே போல தான் அவங்க செய்த பாவமும் புண்ணியமும் பிள்ளைகளுக்கு போகும். அதே போல தான் சிலரை நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம நினைப்போம். அப்படி நம்ம முக்கியம்னு நினைக்கிறது வரதான் அவங்க நம்மளை காயப்படுத்த முடியும். கொஞ்ச நாள் அவங்கள கண்டுக்காமல் விட்டு பாருங்கள், உங்களை காயப்படுத்தாமல் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவங்ககிட்டருந்து விலகி வந்திருப்பீங்க. உங்கள் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அது போலவே வாழ்க்கையில் தொலைந்து போல நாளை ஒரு நாளும் தேடக்கூடாதுங்க. வருகின்ற நாட்கள் இன்பமாகணும். சில பெறுதலும் சில மறந்து போகுதுங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமே அதில் தான் இருக்குது. அதே போல தான் உனக்கு ஒன்றை பிடிக்கலைன்னா மௌனமாக இருக்கணும். உன்னோட யாருமே பேசாமல் இருக்கும்போதும் மௌனமாக இருங்க. உங்களை யாராவது குறை சொல்லும்போது வர மௌனமாக இருங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது மௌனமாக இருங்க. உங்களை வெறுத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களா, மௌனமாக இருங்க. உங்களுக்கு பிரச்சனை வருதா, மௌனமாக இருங்க. ஏன்னா இப்படி மௌனமாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். அதே போல தான் சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக்கிட்டா நம்ம எழுந்து நடமாட வைக்க நம்ம மனசு தாங்க ஒரு மிகப்பெரிய நண்பனே சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையில் விழாமல் ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கைங்க. ஆனால் விழுந்தாலும் நான் எழும்பி ஓடுவேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதாங்க நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதே போல தான் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி புலம்பதை விட்டுட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்கும். அதே போல தான் எல்லார்த்திட்டையுமே நம்ம கோபத்தை காணிக்க முடியாதுங்க. நம்மக்கிட்ட பிடிச்சவங்க கிட்ட தான் கோபத்தை காணிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்ட உறவு உண்மையான உறவுன்னே சொல்லலாம். அதே போல் தள்ளி போடக்கூடிய செயல் அனைத்துமே நாளைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அது முடியவே முடியாது. ஒரு செயலை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உடனே தொடங்குங்க. அதுதாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியாக இருக்கும். கவலை எங்கேருந்து வந்ததுன்னே நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிரிப்பு நம்ம கவலையை மகிழ்ச்சியாக மாற்றும். அதே போல தான் ஒருத்தங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை ஏளனமாக பார்க்குற உறவுகள் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்டருந்து விலகி வந்துடுங்க. அவங்க ஏன் நம்மக்கிட்ட பாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் நம்மக்கிட்ட ஒதுக்குறாங்க, நம்மளை ஏன் ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் 100க்கு 90% மக்கள் பணத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொடுத்து பணத்துக்கு பின்னால் ஓடிட்டுருக்குறாங்க. அப்போது நம்ம வசதி வாய்ப்பு கம்மியாகும்போது இங்கே மனிதனுக்கு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட் கொடுத்து மக்கள் அதன் பின்னால் தான் ஓடி போகிறாங்களே தவிர மனித அன்பை மறந்து போயிடுறாங்க. உங்ககிட்ட அன்பாக இருந்த உறவு உங்களை வெறுத்துட்டு உங்ககிட்ட பேசவே மனம் இல்லை அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா நீங்கள் அமைதியாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. மௌனமாக இருங்க. எதுக்காக நம்மளை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து புலம்பதை நிறுத்துங்க. ஒரு இருட்டான இடம் இருக்குதுன்னு நினைங்களா, அந்த இருட்டான இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே இருக்கிற இருளை நேசிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு விடியலுக்குள்ளே அருமை தெரியும். அதே போல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வி வருதா, அந்த தோல்வி நேசித்து பாருங்கள். நம்மளுக்கு திடீர்னு வெற்றி கிடைக்கும்போது அந்த வெற்றியோட அருமை நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம உழைக்கிறத நேசிக்கணும். ஒருத்தங்க உழைக்கிற
நம்ம உழைக்கிற உழைப்பை நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு உயர்வு தேடி வரோங்க. அடுத்தவங்க நம்மளை வெறுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி கண் கலங்கி நின்னோன்னு வைங்களேன், அங்கே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என்ன மன அமைதி வேணும் வேணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்ம மன அமைதி எதில் தெரியுமா இருக்குது? நம்ம மன அமைதி பிறகு விரும்பினா பிறரை குறை காணவே காணக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை திருத்திக்கிட்டோம்னாயே நமக்கு மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அதே போல் தான் நம்ம அன்பு நிறைய பேர்த்துட்டு அன்பு காணிப்போம். ஆனால் அன்புடன் செய்யக்கூடிய சின்ன செயல் கூட மற்றவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி ஏற்படும். இதுதாங்க அன்புக்கு வலிமைன்னே சொல்லலாம். இங்கே விடியாத பொழுதுன்னு எதுவுமே இல்லைங்க. அதே போல் முடியாதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலும் இல்லை. நம்பிக்கை எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்தால் தோல்வி ஒரு தொடக்கமாக தான் இருக்கும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு தோல்வி முடக்கமாக தாங்க இருக்கும். துணிந்து செயல்பட்டால் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் வெற்றியாகவே இருக்கும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா, நம்ம அதிசயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லைங்க. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கணும். அப்படி நம்ம சரியான முடிவு எடுக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணங்கள் நன்றாக இருக்கணுங்க. அப்போ தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நன்றாக நமக்கு வாழ்க்கையில் அமையும். அதனால நம்ம எண்ணங்கள் கூடுமளவும் நல்லதாகவே இருக்கணும். அதே போல் 4 பேர் நம்மளை நல்லவன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. 4 பேருக்கு நம்ம பிடிச்சவங்களாக இருந்து அவங்களுக்கு உண்மையாக இருந்தாலே அது நல்லவங்க அப்படின்னு சொல்லியே எல்லாராலும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்ம மாறுவோம். நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல முடங்கி போய் இருக்காமல் எதுக்காக வெறுக்கிறாங்க, என்னது நம்மக்கிட்ட இல்லை, ஏன் நம்மளை புறக்கணிக்கிறாங்க, அதை யோசிங்க. தனியாக இருந்து யோசிங்க. யாருக்கிட்டேயும் போய் அபிப்பிராயம் கேட்காதீங்க. அப்போது நீங்கள் தனியாக இருந்து யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க இதுக்காக தான் நம்மகிட்ட பேசாமல் போகிறாங்க, நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்கங்கிறது. ஒன்று பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா அந்தஸ்தில் நம்ம கம்மியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நம்ம அதை தேடி அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும். அதை ஒரு சவாலை எடுத்துக்கோங்க. ஐயோ இவங்க என்னை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி கவலையாக எடுத்தீங்கன்னா அங்கே முடக்கப்படுவீங்க. அடுத்த செயலை செய்யறதுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போகும். ஏன்னா நீங்கள் அந்த கவலையிலே இருப்பீங்க. எதுக்காக அவங்க நம்மளை ஒதுக்குறாங்கன்னே அந்த க்ளீனுக்கு வாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதுக்காக ஒதுக்குனாங்களோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்து செய்யணும். அதாவது பணம் இல்லைன்னா ஒதுக்குனாங்கன்னா அவங்க முன்ன நல்ல ஒரு தொழிலில் போய் அவங்கள விட நல்லா சம்பாதிச்சு அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும். அப்போந்தான் அவங்க யோசிப்பாங்க, ஐயோ இவங்கள போய் நம்ம இப்படி ஒதுக்கிட்டோமே, இவங்ககிட்ட நம்ம பேசலையே அப்படின்னு சொல்லி. நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா உழைங்க. உங்களுக்கு பண வசதி வரும், அந்தஸ்து வரும், எல்லாமே வரும். தன்னம்பிக்கையோடு போராடுங்க. யாரும் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே இதுக்காக தானே நீங்கள் எங்களை ஒதுக்குனீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டையும் போடண்டாம். மௌனமாக இருந்து உங்கள் கடமையில் கண்ணும் கருத்தமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்லும். எந்த நபர் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நீ இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏளனமாக பார்த்து சிரிச்சிட்டு நக்கல் பண்ணிட்டு போனாங்களோ அந்த உறவு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாராலும் பார்க்குற அளவுக்கு நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த எந்த உறவு உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போச்சோ அந்த உறவு திரும்ப வரும், கண்டிப்பாக திரும்ப வரும். அப்போது நீங்கள் அந்த உறவுகள்கிட்ட போய் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையும் இல்லை. சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நீங்கள் பழையபடியும் உங்கள் கடமையில் உங்கள் கண்ணுங்கருத்துமாக செயல்படுங்க. இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண அளவு நீங்கள் உயர்ந்து காணிக்கணும். இதுதாங்க அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடி. இப்படி நடந்தாலே போதுங்க. புலம்பாதீங்க, கலங்காதீங்க. இதிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் உழைக்க 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 தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும்போது உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். வெற்றினா என்னன்னு தெரியாத உங்களுக்கு வெற்றி நாடி வர இவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களை ஏளனம் பண்ணுனதுனால தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி வெளியே வருது. என்னாலேயும் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும்.
அதனால் அவங்களுக்கு நீங்கள் நல்லா வளர்ந்த பிறகு நன்றி சொல்லுங்கள். நான் இவ்வளோக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் அப்படின்னு சொல்லி. இதுதாங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி. அதுக்காக புலம்பிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான்